பெரியதொரு முற்றும் துறந்த குருநாதர் இருந்தாரு. பிரசங்கம் செய்யறதுலாம் அதிவல்லவர் அவரு. ஒரு ஊர்ல கூட்டத்துக்கு கூப்பிட்டிருந்தாங்க. 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இவரும் ஆர்வமா கிளம்பி போனாரு. அவரை கூட்டிட்டு போக ஒரு குதிரை வண்டிக்காரர் வந்திருந்தாரு. அதிகாலையிலேயே குதிரை வண்டியோட அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து மத்தியானம் பிடிச்ச மழை சாயங்காலம் வரைக்கும் பொழந்து கட்டி பிடிச்சு காடு ரோடெல்லாம் ஒரே வெள்ளக்காடு. அதனால எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே பம்மிட்டாங்க. கூட்டத்துக்கு ஒரு வேலையும் வரல. இது தெரியாம நேரத்துக்கு போய் சேர்ந்தாரு குருநாதரு. குதிரை வண்டியில போய் சேர்ந்தாரு. பார்த்து அவருக்கு படி ஏமாத்தான். குதிரை வண்டிக்காரன்ட்ட கேட்டாரு, ஏன்பா நீ மட்டும்தான் இருக்க, என்னப்பா பண்ணலாம்? அவன் இதுதான் சாக்குன்னு ஞானத்தோட பேசினான். ஐயா, நான் ஒரு குதிரைக்காரன், எனக்கு என்ன தெரியும்? ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும். நான் 30 குதிரைகளை வளர்க்கிறேன். புல்லு வைக்க போறப்ப எல்லா குதிரையும் வராம ஒரே ஒரு குதிரை மட்டும் இருந்துச்சுன்னா புல்லு வைக்காம விடுவனா? புல்லு வைக்காம வருவனா? ஞானம் பெற்றார் குரு. சபாஷ், நீ உட்காரு, நான் பிரசங்கம் பண்றேன். வானவியல், பாவம், புண்ணியம், சொர்க்கம், நரகம் அப்படின்னு சரமாரியா போட்டு போட்டு பேசி தாக்கி விட்டாரு, பிரமாதப்படுத்தி விட்டாரு குரு. சுமார் 3 நேரம் பிரசங்கம் வச்சு விட்டார். கடைசியில கேட்டாரு, எப்படிப்பா இருந்துச்சு நம்ம பிரசங்கம்? அப்ப குதிரைக்காரன் சொன்னானா, ஐயா நான் ஒரு குதிரைக்காரன், எனக்கு என்ன தெரியும்? ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியும். நான் புல்லு வைக்க போறப்ப 30 குதிரைகளும் வராம ஒரே ஒரு குதிரை மட்டும் வந்துச்சுன்னா அதுக்கு மட்டும்தான் புல்லு வைப்பேன். இப்படி 30 குதிரைகளுக்கான புல்லையும் அந்த ஒரே குதிரை மேல கொட்ட மாட்டேன். சுருங்க சொல்லி விளங்கவை. பேச நீ கற்றுள்ளது போல் மௌனத்தையும் பேசாமையையும் கற்றுக்கொள். பேச்சு வழிகாட்டு மொழி, மௌனம் பாதுகாப்பு வழி. வெட்டி பேச்சு பேசுபவர்களை நீங்கள் ஆமோதித்தால் அவரின் அடுத்த வெட்டு நீதான். பேசும்போது வார்த்தைகளை கவனமாய் பயன்படுத்துங்கள். வார்த்தைகள் பண்படுத்தவும் செய்யும், புண்படுத்தவும் செய்யும். பேச்சு திறமைக்கு எந்த செல்வமும் இணையானது இல்லை. இது திருவள்ளுவம். நேரம் சரியில்லை என்றால் அது திறமையில்லாதவரின் வெட்டி பேச்சு. நேரம் போதவில்லை என்றால் அது வெற்றி வீரனின் உழைப்பு பேச்சு. பேச்சின் மட்டில் எச்சரிக்கையாய் இரு நட்பே. கோபமாய் பேசினால் குணத்தை இழப்பாய், வேகமாய் பேசினால் அர்த்தத்தை இழப்பாய், வெட்டியாய் பேசினால் வேலையை இழப்பாய், அதிகமாய் பேசினால் அமைதியை இழப்பாய், ஆணவமாய் பேசினால் அன்பை இழப்பாய், சிந்திக்காமல் பேசிவிட்டால் மன்னிக்கவும் செருப்படி வாங்குவாய். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம்.